ஊரில் குட்டி வீட்டில் 2 பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது கமலா சொன்னா, எங்க பார்த்து போயிட்டு வாங்க, இந்த அடிப்படாமல் இருந்தால் சரி, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அப்போது தமிழ் புருஷன் பேர் ராகவ், சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கமலாவுக்கும் டமலாக்கும் 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. கமலா கூப்பிட்றான் கமலா கூப்பிட்றான் தமிழ், ஆத்தி கிராத்தி அப்படின்னு கூப்பிட்றான். அவங்க வந்துட்டாங்க. அம்மா எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ ரொம்ப தலை வலிக்குதம்மா, நீ கொஞ்சம் எனக்கு தலை அமுத்தி விடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தம்பி கவனிச்சிட்ருக்கான். அவங்க அம்மாவும் கவனிச்சிட்ருக்காங்க. அதை அம்மா சொல்கிறாங்க, ஆமாம்மா எனக்கும் தலை வலிக்குது, உங்கள் அப்பா இன்னைக்கு சீக்கிரம் வேற வரமாட்டாருன்னு சொன்னாங்க, எனக்கு என்னமோ ஏதோ பாதறி போயிருக்கேன். ஆமாம்மா அப்பா எனக்கும் சொன்னாங்க போகும் வரையில். அம்மா சரி பார்த்துருந்துக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கு கமலா அந்த பையனை கூப்பிட்டான். பையன், ஆமாம்மா நான் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படிங்க. அப்புறம் அவங்க அம்மா, சரிப்பா நீ எவ்வளோ நல்ல பையனாக இருக்க, உன் தங்கச்சி நீயே பார்த்துக்கிற அப்படின்னு கமலா சொல்கிறா. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், சரிம்மான்னு. அப்புறம் 2 பேரும் விளையாட போங்க, நல்லா பார்த்துக்கோங்க, எந்த உடம்பும் கீழே விழுகாமல் பார்த்துக்கோ அவ்வளோ சொல்கிறாங்க. அப்போது தங்கச்சி கூப்பிட சொல்கிறாங்க. தங்கச்சி வரா, பையன் பின்னாடி போயிட்டான். தங்கச்சி அப்பா அவங்க அம்மா விளையாட போய் சொல்லிட்டாங்க. தங்கச்சி மட்டும் கூப்பிட்டாங்க. அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டான். சரிம்மா நீ போய் விளையாட போ, ஒன்றும் இல்லை, அப்பா வேறு சீக்கிரமாக வரமாட்டாருன்னு சொன்னாங்க, நீ கவனமாக இருந்துக்கோ. அப்படியாம்மா சரிம்மா அப்படின்ட்டா அந்த பொண்ணு. அப்புறம் பையன் வந்தான். பையன் அம்மா கிட்ட பேசினான். அம்மா என்னம்மா அப்பா வரமாட்டாங்களா அதுக்குன்னு கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க, ஆமாப்பா அப்பா வரமாட்டார், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருவார், லேட்டாக தான் வருவார் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பையன், சரிம்மா அப்பா வர வரைக்கும் நாங்கள் போய் விளையாட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு சரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாட்களும் போச்சு, இன்னும் அவங்க அப்பாவை காணோம். சரின்ட்டு அவங்க போற ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு தங்கச்சிக்கிட்ட பேசுகிறா, ஏன்னா அப்பா வரலன்னு. அவள் சொல்கிறா, தெரியலடான்னு. அப்புறம் அம்மா கிட்ட அந்த பொண்ணு வரா, அந்த பையனும் வரான். பொண்ணு கேட்குறான், எப்பம்மா அப்பா வருவாங்கன்னு. 2 பேரும் கேட்குறாங்க. அதுக்கு அம்மா வாயிலே பதில சொல்லாமல் இது தெரிலப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, சரிம்மா நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்ச்சா. அப்புறம் அவங்க அம்மா, என்னம்மா பண்ணுறது, அப்போ எங்கே இருக்கவங்களோ தெரியல அப்படின்ட்டாங்க. சரிம்மா அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லிட்டா. சரின்ட்டு அவங்க பொறுமையாக காத்திருக்காங்க. நீங்கள் போய் விளையாட போங்கடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. தங்கங்களா இருங்க, இல்லைன்னா விளையாட போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் விளையாட போகிறாங்க. அவங்க அப்பாவை இன்னும் காணோம். அதுதான் அவங்க அம்மா தேடிட்டு இருந்தாங்க. தேடிட்டு இருக்கும் போதே
சரி நடந்ததே தேடலான்னு அவங்க அம்மா தேடுறாங்க. என்னன்னு அவரை காணோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா தேடிகிட்டே இருக்காங்க, இன்னும் காணோம். அதான் அவங்க அம்மா தேடும் போதே காணோம். அதான் அவங்க தேடிட்டுருக்காங்க. என்னடா இது இன்னும் காணமே அப்படின்ட்டு நடந்துகிட்டே தேடிட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாக நடந்துகிட்டே தேடிட்டுருக்காங்க. இன்னும் அவரை காணோம். என்ன பண்ணுறது, இன்னும் அவரை காணமேன்னு அவங்க அம்மா முழிச்சு பார்க்குறாங்க. உங்கள் அப்பா எங்கே தான் போனாருன்னு முழிச்சு பார்த்துட்டு இருந்தார். அப்போ தான் அவங்க அப்பா என்னன்னு காணோன்னு முழிச்சு பார்த்துட்ருக்கா அவ. அப்போது அவங்க பையன் கேட்குறான், இன்னும் அப்பா வரவே இல்லைன்னு. இன்னும் ஒவ்வொரு நாளாகியும் இன்னும் அப்பாவே காணுமே. அதுக்கு அவங்க அம்மா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு 2 பேரும் தேடிங்களோ இங்கே இருக்காங்களோன்னு பொண்ணும் நீ பார்த்துக்கோ அப்படின்னும் அப்பாவை காணும் வெயிட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அம்மா வருவாரடா வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரிடா அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் இன்னும் அவங்க அப்பாவை காணோன்னு தேடிகிட்டே இருக்காங்க. இன்னும் அவங்க அப்பாவை காணோமேன்ட்டு. அப்புறம் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா அவங்க அப்பா நிற்கிறாரு. ஹாய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை